ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன கிளாஸில் குரில் நெடில் வேறுபாடு பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து அடுத்த டாபிக் மயங்கொலிகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மயங்கொலிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வார்த்தையை உச்சரிக்கும் போது அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும், சின்ன வேறுபாடு மட்டும் இருக்கும். அதுதான் வந்து நம்ம மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கும், ஆனால் பொருள் வேறுபாடு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நம்ம சொல்லும்போது அது ஒலிக்கும், ஆனால் வந்து பொருள் வந்து வேறு வேறு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே மனம், இங்கே மனம் அப்படின்னு சொல்லியிருக்கா, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வேறு வேறு பொருள் தரும். அதுதான் வந்து மயங்கொலிகள். அதாவது உச்சரிக்கும் போது மட்டும் வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கும், ஆனால் பொருள் வேறுபாடு இருக்கும். மொத்தம் இந்த மயங்கொலிகள் வந்து 8 மயங்கொலிகள் இருக்குது. மயங்கொலிகளில் அது என்னென்ன அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்திங்களா, 3 சுழினா, 2 சுழினா, நா, லா, 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 ரா, ரா. ஓகேவா? இதுதான் வந்துட்டு 8 மயங்கொலிகள். நம்மளுக்கு இதை தான் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சிலபஸில் வந்துட்டு லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு அப்படின்னு சொல்லி சிலபஸில் இருக்கும். அதுதான் வந்துட்டு மயங்கொலிகள். ஓகேவா? அடுத்து நான் சில இம்பார்ட்டண்ட்டான இதெல்லாம் வந்து டிக் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கே வானம் அப்படின்னா என்ன? 3 சுழினா இருக்குது. 3 சுழினானா வெடி. இந்த 2 சுழினானா எல்லாத்துக்கும் தெரியும். 2 சுழி வானம் அப்படின்னா என்னது தெரியும் எல்லாத்துக்கும்? ஆகாயம். ஓகேவா? இந்த மாதிரி டிக் பண்ணியிருக்கிறது தான் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. மற்றதெல்லாம் சும்மா நார்மலாக பார்த்து வச்சுக்கோங்க, மீனிங்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 3 சுழினா வேலை, இந்த 2 சுழினா குளிர்ச்சி, பனிக்காலம், அந்த மாதிரி. அடுத்து மனம் அப்படின்னா வாசம், நறுமணம். இந்த மனம்னா எல்லாத்துக்கும் தெரியும், உள்ளம். அடுத்து 3 சுழினானா தாடி, 2 சுழினால் நான் வந்ததுன்னா நெருப்பு, அனல்னா நெருப்பு. கணம் 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 3 சுழினா அப்படின்னா என்னது? கூட்டம். இந்த 2 சுழினா வந்ததுன்னா பாரம் அப்படின்னு அர்த்தம். பேன் அப்படின்னா என்னது? காப்பாற்று, பேணுவது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். காப்பாற்று அப்படின்னு அர்த்தம். இந்த பேன் அப்படின்னா வந்து தலையில் வாழ்கிற பேன். இந்த மனை அப்படின்னா வந்து உட்காரம், 3 சுழினா. 2 சுழினானா வீடு. அடுத்து விலை அப்படின்னா பொருட்களோட மதிப்புன்னு அர்த்தம். இந்த லை அப்படின்னா உண்டாக்குதல். இந்த லை சிறப்பு லை அப்படின்னா என்னதுன்னா விரும்பு அப்படின்னு அர்த்தம். இந்த இலை அப்படின்னா செடியோட இலை. இந்த இலை அப்படின்னா மெலிந்து போதல். இலை அப்படின்னா என்னது? நூல் இலை. இதை அடிக்கடி கொஷின்ஸில் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மான் அப்படின்னா வந்து பெருமை. மான் அப்படின்னா புள்ளிமான். அப்புறம் வந்துட்டு முன்னாள் அப்படின்னா 3 நாள். முன்னாள் இந்த 2 சுழியின் முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள். தேநீர் அப்படின்னா என்னதுன்னா தேயிலை நீர். இந்த தேநீர் அப்படின்னா தேன் போலும் இனிய நீர். அடுத்து ஏரி அப்படின்னா என்னது? நீர்நிலை, இல்லைனா குளம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரி அப்படின்னா ஏரி அப்படின்னா மேலே ஏரி, அந்த மாதிரி அர்த்தம். கூரை அப்படின்னா வீட்டோட கூரை. இந்த ரா அப்படின்னா புடவைன்னு அர்த்தம். கூரப்புடவை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது. தலை அப்படின்னா உடல் பகுதி. தலை அப்படின்னா பிணைப்பு, கட்டுதல், விலங்கு அப்படின்னு அர்த்தம். இந்த தலை அப்படின்னா இலை. பறவை அப்படின்னா கடல். இந்த ரா பெரிய ரா வந்ததுன்னா பறக்கும் பறவை. அடுத்து அரி அப்படின்னா என்னது? திருமால், சிங்கம், காய்களை அறி அப்படின்னு அர்த்தம். இந்த அரி அப்படின்னா அறிந்து கொள். அலரி அப்படின்னா அலரிப்பூ. இந்த அலரி அப்படின்னா அழுது. இரத்தல் அப்படின்னா என்னதுன்னா யாசித்தல். இந்த இரத்தல் அப்படின்னா சாதல். உறவு அப்படின்னா வலிமை. இந்த உறவு அப்படின்னா சுற்றம். அடுத்து பரந்த அப்படின்னா என்னதுன்னா விரிந்த, பெரிய. இந்த பரந்த அப்படின்னா பரந்த பறவை. அடுத்து கோலம்னா வாசலில் போடுற கோலம். இந்த கோலம் அப்படின்னா வடிவம் அப்படின்னு அர்த்தம். விழா எலும்பு. விழா எலும்புன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, விழா இந்த லா வரணும், லட்டுக்கு வரலாம். விழா அப்படின்னா மரம். இந்த விழா அப்படின்னா சிறப்புலா அப்படின்னா வந்துட்டு நிகழ்ச்சி. அடுத்து
கரி அப்படின்னா யானை, இந்தரி அப்படின்னா காய்கறி, மிளகு அப்படின்னு சொல்லுவோம். குரங்குனா வானரம், இந்தரா அப்படின்னா குரங்கு அப்படின்னா தொடை. சீரிய அப்படின்னா சிறந்த, இந்தரி சீரிய அப்படின்னா சினந்த. அடுத்து மரம் அப்படின்னா தாவர வகை, மரம் இந்தரா அப்படின்னா வந்துட்டு வீரம். அடுத்துட்டு பழம்னா வலிமை, இந்தளா அப்படின்னா பழம் அப்படின்னா கனி. அறம்னா ஒரு வகை கருவி. அறம் அப்படிங்கிறது இந்த மரத்தெல்லாம் அறுப்போம்ல அந்த இது. அறம் அப்படின்னா நெறி, நீதி, கொடை. எண் அப்படின்னா எனது, எண் அப்படின்னா எண்களை குறிக்கும். கரை அப்படின்னா ஆற்றோட கரை, கரை அப்படின்னா மாசு, அழுக்கு. அடுத்து பரினா குதிரை, இந்தரி பரி அப்படின்னா திருடுதல், ஒரு அப்படின்னா ஒன்று, இந்தரு ஒரு அப்படின்னா தண்டனை. அடுத்து குளவி அப்படின்னா என்னது? வண்டினம். குளவி அப்படின்னா அம்மி. வாழை அப்படின்னா ஒரு வகை மீன், வாழை அப்படின்னா வாழை மரம், வாழை அப்படின்னா இளம்பெண். இதுவும் ஆக்சுவலாக கேட்டிருக்காங்க, நான் டிக் பண்ண மறந்துட்டேன். வாழை அப்படின்னா ஒரு வகை மீன், இந்தளை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் வாழை மரம், இந்தளை வாழை அப்படின்னா இளம்பெண். அப்புறம் மறை அப்படின்னா மான், இந்தரை அப்படின்னா வேதம், மறை அப்படின்னா வேதம். அலை அப்படின்னு எதை சொல்லுவோம்? கடல் அலையை சொல்லுவோம். அலை அப்படின்னா வரவளத்தல், கூப்பிடு. அலை அப்படின்னா என்னது? குகை, புற்று. அடுத்து மலை அப்படின்னா உயரமான குன்றுகள், இந்த மலை அப்படின்னா பொழியும் மலை. இந்த திணை அப்படின்னா தானியம், இந்த திணை அப்படின்னா என்னது? நிலம், ஒழுக்கம். ஊன்னா உணவுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் 3 சுழினா. இந்த 2 சுழினா அப்படின்னா இறைச்சி, உடல், புலால் அப்படின்னு சொல்லுவோம். அன்னம் அப்படின்னா மேல்வாய், அன்னம் அப்படின்னா என்னது? பறவை, கவரிமான், சோறு. அடுத்து வெல்லம் அப்படின்னா இனிப்பு பொருள், இந்த வெல்லம் அப்படின்னா நீர்ப்பெருக்கு. களி அப்படின்னா மகிழ்ச்சி, களி அப்படின்னா நீக்கு, களினா சனி, களிப்பா. விழினா அழைத்தல், விழி அப்படின்னா கண்ணு, விழித்தல். ஏரி அப்படின்னா மேலே செல்லுதல், இந்தரி அப்படின்னா நீர்நிலைகள். அப்புறம் மாறி அப்படின்னா இடம் மாறுவது, இந்த மாறி இந்த அப்படி போட்டால் மலை. அறை அப்படின்னா பாதி, அறை அப்படின்னா கட்டிடப்பகுதி. உரை அப்படின்னா பேச்சு, சொல்லு, இந்தரை உரை அப்படின்னா வீடு, இருப்பிடம், தலையானை உரை. அடுத்து கூறிய அப்படின்னா கூர்மையான, மிகுதியான, கூறிய அப்படின்னா பேசிய. இறங்கு அப்படின்னா வருந்து, இந்தரா இறங்கு அப்படிங்கிறது கீழே வருவது. எரிதல்னா தீப்பற்றுதல், இந்தரி அப்படின்னா எரிதல் அப்படின்னா வீசுதல். இறை அப்படின்னா உணவு, இந்த இறை அப்படின்னா கடவுள். ஆணி அப்படின்னா கூர்மையான பொருள், இல்லைன்னா இரும்பால் ஆன ஆணி அப்படின்னும் சாய்ஸ் இருக்கும். ஆணி அப்படின்னா என்னது? திங்கள், தமிழ் மாதம். அடுத்து உலை அப்படின்னா என்னதுன்னா தீயினால் உருக்கும் இடம். அப்புறம் உலை கொதித்தல். உலை அப்படின்னா சேறு, உலை அப்படின்னா பாடுபடுதல். அடுத்து கலை அப்படின்னா கலைகள், பண்பாடு. கலை அப்படின்னா தேவையற்ற தாவரம், நீக்கு, பயிர்கலை. இந்தளை கலை அப்படின்னா மூங்கில். அழகு அப்படின்னா அளவை, பறவையின் அழகு, அழகுனா என்ன? மூக்கு. அழகு அப்படின்னா பெண்மையில், சேவல், பெண் கூகை. அழகு அப்படின்னா வனப்பு, எழில், கவின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வாள் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு, இந்த இல் போட்டோன்னா அறுக்க பயன்படுவது. வாள் அப்படின்னா என்னதுன்னா வாழுதல். தாள் அப்படின்னா நாக்கு, தாள் அப்படின்னா இலை வகை, தாள் அப்படின்னா பூட்டு. ஆள்னா ஆலமரம், ஆள்னா நபர், ஆள் அப்படின்னா ஆழமான, மூழ்கு, உள்ளே. அடுத்து வலி அப்படின்னா என்னதுன்னா உடல் ஏற்படும் வலி, துன்பப்படுதல், வலிமை. அடுத்து இந்தளி வலி அப்படின்னா காற்று, இந்த வலி அப்படின்னா தடம், பாதை. அடுத்து கணை 2 சுழினா அப்படின்னா ஒளி, எழுப்பு, குதிரை கணைக்கும். ஓகேவா? அதான் இந்த கணை அப்படின்னா அம்பு. குறை அப்படின்னா என்னதுன்னா ஒளி எழுப்பு, நாய் குறைக்கும். குறை அப்படின்னா சுருக்குதல், சிறிய. பொறி அப்படின்னா என்னது? பண்டம், உணவுப் பொருள். இந்தரி பொறி அப்படின்னா என்னதுன்னா இயந்திரம். களம் அப்படின்னா என்னதுன்னா போர்க்களம். இந்தலா களம் அப்படின்னா என்னதுன்னா பாண்டம், கப்பல். சில டைம் இப்படியும் கேட்பாங்க, மழலை ஒரு மழலை பேச்சு, தொழிலாளி, புல்லாங்குழல் இருக்கா.
இப்போ அந்த குயில் கொடுத்துட்டு இந்த லாவை வந்து எந்த லா வரும் இதில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அள்ளிக்குளம், எழிலாள் அப்படின்னா இந்த எழிலாளில் இந்த எல் வருமா, இந்த எல் வருமா, இந்த எல் வருமா அப்படின்னு கேட்பாங்க. முள ஒளி. பாய் காய்ஸ், நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம்.